ரவிச்சந்திரன், மேனேஜிங் டைரக்டர், ஸ்டடி அப்ராட் எஜுகேஷனல் கன்சல்டன்ட்ஸ். இந்த வருடம் ரஷ்ய கலாச்சார மையத்தோட வருடந்தோறும் நாங்கள் நடத்துகிற உயர்கல்வி கண்காட்சி வர மே 10, 11 சென்னையிலையும், 13 கோயம்புத்தூர்லையும், 14 சேலம், 15 திருச்சி, 16 மதுரையிலும் நடைபெற இருக்கு. இதில் இந்த யூனிவர்சிட்டியோட சேர்ந்த உயர்கல்வி அதிகாரிகள், அட்மிஷன் ஆஃபீஸர்ஸ், வைஸ் சான்சலர்ஸ் இவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் மூலமாக அவங்களுக்கு என்ன மாதிரி கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது, வேறு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி அட்மிஷன் கிடைக்கும் அப்படின்ற எல்லா விவரத்தையும் கொடுக்கறதுக்கு இருக்காங்க. இந்தியா மாணவர்கள் இப்போ ப்ரெசென்ட்லி ஒரு 30,000க்கு மேலே ரஷ்யாவில் படிச்சுட்டு இருக்காங்க. அது வருடம் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. இந்த வருஷம் 10,000 இடம் மருத்துவக் கல்லூரிகளில், ரஷ்ய அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இந்திய மாணவர்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. ஒரு வருடத்திற்கு 3-4 லட்சம் ரூபாய் செலவு செய்தால் அந்த மாணவர்கள் முழு படிப்பையும் முடிச்சுட்டு வந்துடுவாங்க. 6 வருஷத்துக்கு உண்டான படிப்பு. இந்த எம்பிபிஎஸ் அட்மிஷன் ரஷ்யாவில் எடுக்கிறதுக்கு நீட்டில் தேர்ச்சி பெற்றிருக்கிறது மிகவும் அவசியம். அதே சமயத்தில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எடுத்து நீங்கள் +2 முடிச்சிருக்கணும். இந்த தகுதி இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இதில் சீட்டு கிடைக்கிறதுக்கு நிச்சயமாக வாய்ப்பு இருக்குது. 100% வீசாவோட அட்மிஷன் கிடைக்கிறதுக்கு we will provide all the necessary assistance. அதே சமயத்தில் ரஷ்ய எஜுகேஷன் மினிஸ்ட்ரியும் ரஷ்யன் கல்ச்சுரல் சென்டரும் சேர்ந்து கொடுக்குற 200 ஸ்காலர்ஷிப் சீட்ஸும் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த வருடம் அவைலபிளாக இருக்குது. இந்த ஸ்காலர்ஷிப் சீட் மூலமாக போகிறவங்களுடைய முழு படிப்பு செலவும் இலவசம். அவங்க தங்குற செலவு, போயிட்டு வர செலவு, மெடிக்கல் இன்சூரன்ஸு, இது எல்லாமே அவங்க ஸ்காலர்ஷிப்பாக ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. மற்றபடி போகிற மாணவர்களில் 50% கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் போகிறாங்க. அதனால் இது நிச்சயமாக சேஃப்டிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இன்னைக்கு அந்த ரஷ்யாவோட ஸ்பெஷல் மிலிட்டரி ஆப்ரேஷனோட யுக்ரைனில் நடந்துருக்கு. அந்த ஏரியாஸில் கொஞ்சம் டென்ஷன் இருக்கலாம், ஒரு 2-3 சிட்டிஸில், கூர்ஸ்க், பெல்கிரேட் அந்த மாதிரி ஏரியாஸில். மற்றபடி இந்த போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த ஒரு சேஃப்டி இஷ்யூஸும் நிச்சயமாக கிடையாது. ரஷ்யா தமிழ்நாடுனா ஒரு 25% எடுத்துக்கலாம். 25% இப்போ கிட்டத்தட்ட இந்த வருஷம் 10,000, கரெக்டாக 25% இருக்கும். 10,000 வீசான்னா நம்ம இந்தியாவில் 4 இடத்துல கான்சுலேட் இருக்குது. டெல்லி, கல்கட்டா, மும்பை, சென்னை. சென்னையில் 2,600 கிட்ட விசா இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் விசாஸ் மாத்திரம் சொல்கிறாங்க. அதனால கண்டிப்பாக 25% அதில் ரஷ்யாவில் ஒன்றும் டிஸ்கிரிமினேஷனே கிடையாது. ஆகையினால இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் சீட்ஸுக்கு ரொம்ப டிமாண்டும் ஜாஸ்தி. இல்லை நீங்கள் ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் போனால் அதுக்கு உண்டான செலவும் ஜாஸ்தி. அதே சமயத்தில் ரஷ்யாவில் ரெண்டுத்துக்கும் ஒரே தான். 3 லட்சம் 4 லட்சம்னா ரெண்டுத்துக்கும் அதே தான் ஆகும். அதனால் மெடிக்கல் யூனிவர்சிட்டிக்கு தான் நிறைய டிமாண்ட் இருக்குது. 99% அதுக்கு தான் போகிறாங்க.